ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ அடிப்பட்ட கைக்கு மருந்து போட்டுட்டே இருக்கும்போது இவனும் லவ்லு கூட அவனை பார்த்துட்டே, இவன் ஏன் நம்ம கண்ணுக்கே போனா ரொம்ப நல்ல பையனா தெரியறான், என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற மாதிரி தெரியுது, இப்படியே இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோ நினைப்பான், இவன் ஏன் இப்படி நம்மள பாத்துட்டு இருக்கான்னு தெரியலையே, ஆல்ரெடி நம்ம மேல கோவத்துல இருந்தா அப்படியே அமைதியா பாத்துட்டு இருக்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்ல மீட்டிங் ரூம்ல இந்த சிலுக்கு கிட்ட ஒரு ஸ்டாஃப் வந்து ஃபைல கொடுத்துட்டு போக, அதை வாங்கிட்டு தாத்தா இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பாருங்கன்னு சொல்லுவா. தாத்தாவும் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல தாத்தா நீங்க இப்பவே பாக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஃபேமிலிய பத்தின ஒரு முக்கியமான விஷயம், சோ நீங்க இப்பவே வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய பார்த்து சொல்லுவா. அவ்வளவுதான், உன்னோட ஆக்டிங் இதோட முடிஞ்சிடுச்சு, நீ இனிமேல் எல்லாமே ஏற கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி ஒண்ணுமே தெரியாத மாதிரி, நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லுவா. அப்போ பரவாயில்லையே, நீ இன்னும் ஆக்டிங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லுவா. தாத்தா அதை வாங்கி பார்த்துட்டு மறுபடியும் படிச்சு காட்டுங்க எல்லார்கிட்டயும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ தாத்தா சொல்லுவாரு, இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கா. இவளும் இல்ல தாத்தா எல்லார்கிட்டயும் சொல்லே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் இவ சொல்லுவா. இங்க பாருங்க, இவ ஒன்னும் இந்த குடும்பத்தோடைய பேத்தி கிடையாது, இவ ஒரு ஆக்ட்ரஸ் தான் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கா. தாத்தா நீ இப்ப வாய மூடுறியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. உடனே இவனும், தாத்தா நான் சொல்ல வரத கொஞ்சமாவது கேளுங்க, அதுக்கான ப்ரூஃப் தான் இது, இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும், நான் உங்க பர்த்டே அப்போ அவளுடைய பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்தேன், அதுக்கான ரிப்போர்ட் தான் இது, இத வாங்கி பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை எல்லாரும் முன்னாடியும் அவளே படிச்சு காட்டுறா. இப்போ அந்த ரிப்போர்ட்ல பாசிட்டிவ் தான் இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. உடனே தாத்தா கிட்ட, இல்ல தாத்தா இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தா டென்ஷன் ஆகி, போது நிறுத்துறியா, நீ எப்ப பார்த்தாலும் ஏன் அவ மேல வன்மத்தையே கொட்டிட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஸ்டாப் ஆனதுக்காக எல்லார்கிட்டயும் சாரி சொல்லிட்டு, இருந்தாலும் இதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஏன்னா நிறைய பேர் இவ என்னுடைய பேத்தி இல்லைன்னு சொல்லி ரூமரை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, சோ அவங்களுக்குலாம் இது ஒரு ஆதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலுக்க வெளியே போக சொல்றாரு. அப்ப இவளும் டென்ஷன் ஆகி வெளியே போக, அப்புறம் தாத்தா சொல்லுவாரு, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த வில்லேஜ் ப்ராஜெக்ட இவர்கிட்ட நீ ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன் தாத்தா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லப்பா நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அவர் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம், இது ஒரு நல்ல சாய்ஸ் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோயினிக்கும் ஒரே குழப்பம், வெளியே வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டே இருப்பான், இது எப்படி சாத்தியமாச்சு, ஆனா உங்களுக்கு தெரியும்ல நான் என்னுடைய பாட்டியோடைய பேத்தி, அப்படி இருக்கும்போது நான் உங்க ஃபேமிலியோட ரத்தம்னு எப்படி அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கும், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இவ பேசிட்டே வந்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோக்கும் ஒண்ணும் புரியாம, இவளோட பிளட் சாம்பிள் எப்படி மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, நீ இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பு, நான் உன்னை அப்புறமா வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவளும் சரி ஓகே நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க, ஆனா இன்னைக்கான டேட்டை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு கிளம்ப, அப்புறம் தான் ஹீரோனை யோசிக்கிறான், ஆமா நம்ம எதுக்கு டேட்டை மென்ஷன் பண்ணி சொன்னோம், என்னவோ என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட போயிடும் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். இப்போ மிஸ்டர் கேன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் கேட்பாரு. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் இன்னும் அதை ஆர்டர் பண்ணி வைக்கல, என்னோட அசிஸ்டன்டா உங்ககிட்ட வந்து தர சொல்றா, இப்ப நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். என்ன டாக்குமெண்ட்டுக்கு அதை ரெடி பண்ணாம அப்புறம் இங்க உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கீங்களா, அதுவும் ஹிஸ்டரி புக் படிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கிண்டலா கேட்பான். அப்போ ஹீரோவும், ஏன் உங்களுக்கு ஹிஸ்டரி படிக்கிற பழக்கம் இல்லையா, உனக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு கிடைச்சது என்னவோ பை லக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இவனும், எது எப்படியோ ஆனா யார் கடைசியா வின் பண்ண போறாங்கன்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ உடனே டென்ஷன் ஆகி, என்னைக்குமே ராஜாக்கு கீழே தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களால ராஜா இடத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்ல, இவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, ஆமா சில பேர் பிறக்கும் போதே ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளைங்களா பிறந்திருப்பாங்க, சில பேர் ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் பணக்கார வீட்டுல போயிட்டு மருமகனா வாழ பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இத சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகி, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கத்துவான். இவனும் எல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினிக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னா அவங்க பாட்டி கால்
பண்ணி, என்னம்மா நீ என்ன பார்க்க வர்றதே இல்லையே அப்படின்னு சொல்ல, இவளும் இல்ல பாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் கண்டிப்பா உங்களை நாளைக்கு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லம்மா எனக்கு கனவுலாம் ரொம்ப மோசமா வருது, நீயும் வந்து என்ன பார்க்க மாட்டேன்ற, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, என்னோட வீட்டுல இருக்கிற பூச்செடி எல்லாம் வேற வாடி போற மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்ல, அப்போ இவளும் பாட்டி நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ ஹீரோவும் அங்க வந்து சாரிப்பா நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவா. ஓகே ஏதாவது ஆர்டர் பண்ணியான்னு கேட்க, இல்ல நீங்க வந்ததும் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹீரோவே ஆர்டர் பண்ண, அப்போ ஹீரோனே ரொம்ப பசியில இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனும் ஆமா எனக்கு கொஞ்சம் பசியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ சொல்லுவா நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லும் போதுதான் மறுபடியும் இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, சாரி சார் இந்த ஒரு டிஷ் மட்டும் இப்போதைக்கு இல்ல, நீங்க வேற ஏதாவது சூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, இவனும் சரி ஓகே இதை ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவர் போனதும் மறுபடியும் நம்ம ஹீரோயினி தயங்கி தயங்கி அந்த கிஃப்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வரும். இவளே இப்பதான் ஏதோ தயங்கி தயங்கி சொல்ல வரா, அதுக்குன்னே சோ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். சோ இவன் என்ன பண்ணுவா, நீ மட்டும் இப்ப போன் எடுத்தனா உன்னை அவளுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. இவனும் ஓகே ஓகே கூல்பா நான் போனை எடுக்கல அப்படின்னு சொல்லுவான் சிரிச்சுட்டே. அப்போ மறுபடியும் வந்துட்டே இருக்கவும் ஹீரோயினி டென்ஷன் ஆகி சரி அட்டன் பண்ணுங்க, நிஜமாவா நான் பேசலாமான்னு இவனும் கேட்டுட்டு போய் பேசுவான். அப்போ ஒரு பார்ல இருந்து தான் கால் வந்துட்டு இருக்கும். அங்க அவ குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க இப்ப வந்து கூப்பிட்டுட்டு போலனா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க போல. உடனே ஹீரோவும் இவகிட்ட எஸ்கியூஸ் கேட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுவான். அங்க போனா இந்த அம்மா செம்ம மம்புல இருப்பாங்க. இவனும் கூப்பிட்டு பாப்பான், இவ வர மாதிரியே தெரியாது, நீ அப்ப இங்கே இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது, நீ இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் நான் என்னோட கையை கட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவான். அந்த நேரம் சிப்புவும் இவங்கள அங்க நோட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த அம்மா செம்ம போதையிலே சொல்லுவாங்க, நான் அந்த பூசணிக்காய் விட எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன், என்ன விட அவ என்ன உனக்கு அழகாவ தெரியறா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, நான் உன்னை ஹோட்டல்ல விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக இந்த சிபு பையனும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு வேலையை இவளை சமாளிச்சுட்டு கூப்பிட்டு வந்து எங்க ரூம்ல பெட்ல படுக்க வச்சுட்டு போக, இவளும் போதையில நம்ம ஹீரோ பேரையே வளரிட்டு இருப்பா. இன்னைக்கு என் கூடயே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்காம அவளை சேஃப்டியா படுக்க வச்சுட்டு அங்க இருந்து போக, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சிபு பையனும் டோரை தட்டிட்டே இருப்பா. இவளும் போதையில இருக்கிறதுனால என்ன நீ அதுக்குரிய ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள கூப்பிட்டுக்கிறா. இப்ப சிபு கிட்டே சொல்லுவா, இப்பயே சொல்லு அவளை விட நான் உன்னை எந்த விதத்துல உனக்கு குறைச்சலா தெரியறேன் அப்படின்னு கேட்க, இந்த சிபு பையனும் இல்லம்மா அவளை விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க, இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி எல்லாம் பேசுறா, உன்ன போய் ஏன் நீ அவகிட்ட கம்பேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்துப்பா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் இருக்க மாட்டா. ஆனா அவ வாங்கி வச்ச கிஃப்ட் மட்டும் இருக்கும். சோ அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோக்கு அந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ கையில ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு ஹீரோயினே பார்க்க போறான். அப்போ ஹீரோயினை கேப்பா, இது என்னது இது அப்படின்னு கேட்க, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினையும் என்ன சொல்றீங்க, எதுக்கு என் கிட்ட நீங்க சாரி கேட்கணும் அப்படின்னு கேப்பா. அதுக்கு இவனும் நான் உன்னை இன்னைக்கு வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல, அதுக்காக தான் நான் சாரி கேட்கணும், அப்புறம் நீ வாங்கிட்டு வந்த கிஃப்ட நான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஹீரோயினையும் அதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பா. அதுக்கு இவனும் என்னுடைய மன்னிப்பை நீ ஏத்துக்கணும், அதுதான் எனக்கு இப்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ மறுபடியும் சொல்லுவான், நிஜமாவே இன்னைக்கு என்னுடைய ஃபால்ட் தான், ஆனா அதுக்கு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள எவ்வளவு போது நிறுத்துங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் ரீசன் இருக்குமா, நான் எவ்வளவு ஆசையா அந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஹீரோ சொல்லுவான், என்னுடைய மன்னிப்பையும் நீ ஏத்துக்கணும், இந்த கிஃப்டையும் நீ ஏத்துக்கணும்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயினி சொல்றான், அந்த கிஃப்ட்டுக்காக நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆனா நீங்க ஈஸியா ஒரு பேக்ல ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த கிஃப்ட் ஏத்துக்கணும்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா, பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா திட்டுவா. அப்ப மறுபடியும் அவன் அந்த கிஃப்ட் ஏத்துக்க சொல்லி கேட்கும் போது அப்போ ஹீரோயினி சொல்லுவா, இங்க பாருங்க நான் வேணா உங்க மன்னிப்பை ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் ஒன்னும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, இவனும் கோவப்பட்டுட்டு இங்க பாரு உனக்கு பிடிச்சிருந்தா அந்த கிஃப்ட வச்சுக்கோ, இல்லனா நீ தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போக, இவளும் கோவப்பட்டு அவன் முன்னாடியே அந்த கிஃப்ட தூக்கி போட்டுருவா. அப்புறம் இங்க இந்த சிபு பையனை அடிச்சு வெளியே துரத்திடுவா. அப்போ அவன் வெளியே வந்து இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அவங்க இஷ்டத்துக்கு நம்மள ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறாங்க, நைட்டு நல்லா
என்கிட்ட பேசிட்டு இருந்தா, இப்ப என்னடானா போதை தெளிஞ்ச உடனே நம்மள வெளியே அனுப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. என்னோட ஷூவை எடுத்து குடுமா அப்படின்னு கேட்பான். இவனும் ஷூவை தூக்கி போட்டுட்டு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவான். அப்ப சிபு சொல்லுவான், உனக்கு தெரியுமா நீ நைட்டு ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, இவளும் டென்ஷன் ஆகி மரியாதையா இங்க இருந்து போயிடுடா, என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு கத்திட்டு டோர் லாக் பண்ணிடுவா. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த பேங்க்காரனுங்க தான், நீங்க இன்னைக்கே 1 lakh பே பண்ணி ஆகணும், இல்லன்னா உங்க வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம்னு சொல்லிருக்காங்க. இவளும் இல்ல இல்ல நான் இன்னைக்கே பே பண்ணிடுறேன் சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த கிஃப்ட தேடி பார்த்துட்டு போவா. அது பார்த்தா அங்க டேபிள் மேல இருக்கும். அத உடனே எடுத்து பார்த்துட்டு, நல்ல வேலை நான் இது தூக்கி போட்டதுல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன், எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி கையில எடுத்துட்டு பாத்துட்டு இருக்கும் போது அதை ஹீரோ அங்க இருந்து பாத்துருவான். அப்ப மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், என்ன இவ கிஃப்ட் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இப்ப கையிலேயே அதை எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோ, நீங்க என்ன இங்க பண்றீங்க, இந்த பேக் நீங்க தானே வேண்டான்னு தூக்கி போட்டீங்க, இப்ப எதுக்கு நீங்க இந்த பேக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் ஏதோ கோவத்துல சின்ன புள்ளத்தனமா தூக்கி போட்டுட்டேன், என்னோட தப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ரூமுக்கு போயிட்டு, இந்த பேக சேல்ஸ் பண்ணா எப்படியும் ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும், அப்புறம் என்னோட பேங்க் பேலன்ஸ் அதை வச்சு எப்படியாவது நம்ம பேங்க்காரனுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும், ஆனா அமௌண்ட் தான் பத்துமான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, நீ என்ன புலம்பிட்டு இருக்கா, இந்த பேக நீ சேல்ஸ் பண்ண போறியான்னு கேட்கா. இவளும், யாரு சொன்னா, நான் ஒண்ணு இந்த பேக சேல்ஸ் பண்ண போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக பெட்ல தூக்கி போட்டுருவா. அப்புறம் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுவிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாமலே அந்த பேக எடுத்துக்கிட்டு வெளிய வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிடுவா. இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு இவன் என்னவோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு நம்ம பாக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட வெயில் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இங்க பார்த்தா அவன் ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு பேக் கடைக்கு போய் இந்த பேக் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கடைக்காரனும் அந்த பேக் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பேக் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, இத எஸ்டர்டே தான் நாங்க வாங்கணும், இங்க பாருங்க ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவனும் என்ன சொல்றீங்க, இங்க பாருங்க இங்க கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, கிராச்சஸ் எல்லாம் இருக்கு பேக்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா ஒரு 50,000 தரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினி, என்னது 50,000 தானா, நாங்க நேத்து தான் இந்த பேக்கே வாங்கிருக்கோம், இன்னும் யூஸ் கூட பண்ணல, அதுக்குன்னு இந்த பேக்கோட வேலைய பாதிக்கு பாதியா குறைச்சிட்டா, நானே ஒரு அப்பாவி தெரியத்தனமா இந்த அக்ரிமெண்ட்ல வேற சைன் பண்ணிட்டு அவன் கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கான், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அப்படின்னு 19 எல்லா பாய்ஸையும் பத்தி பேசிட்டு இருக்கா. இவனும், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் ஆல்ரெடி 50,000 ரூபாய் உங்களுக்கு அதிகமா தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல, இவனும் கோவப்பட்டுட்டு, நான் ஒன்னும் இந்த பேக விக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப எடுத்துட்டு போக, உடனே அவனும், இல்ல சரி உங்களுக்காக வேணா ஒரு 60,000 தரேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் திரும்பி வந்ததும் அந்த கடைக்காரன் கேட்பான், ஆமா நீங்க யார பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இவளும், உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தியே அவன்கிட்டயே தப்பு தப்பா சொல்லுவா. அந்த கடைக்காரன சாருன்னு சொல்ல, அவன் உடனே சிலுக்கு மாதிரி, என்ன நீ பொண்ணுனே கூப்பிடலாம், நான் ஒரு பொண்ணாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரொம்ப கஷ்டப்படுற போல, உனக்காக வேணா நான் 80,000 ஃபைனல் பண்றேன். இவ்வளோ ஒரு வழியா அதை ஃபைனல் பண்ணிட்டு வெளியே வர, அப்ப நம்ம ஹீரோ வெளியே நிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடும். ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அத நான் கேட்கணும், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன பத்தி நீ கடைக்காரன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த, எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், என்ன பார்த்தா உனக்கு என்ன மிருகம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போய், இந்த மலையில உனக்கு கூலிங் கிளாஸ் வேற சொல்லிட்டு கூலிங் கிளாஸ கைட்டிடுவான். அப்புறம் ஹீரோனியும், அப்படி நீங்க மறைஞ்சு நின்னுட்டு நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே போட்டு திட்டிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ அவ கிட்ட போயிட்டு, நீ அந்த பேக விக்கணும்னு நினைச்சியா, அப்படி உனக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கலனா நீ முன்னாடியே சொல்லிருக்கணும், அதை விட்டுட்டு அதை எடுத்துட்டு வந்து இங்க சேல்ஸ் பண்றியே, இது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் குடுக்கற கிஸ்ஸுக்கு அது உன்னால பிக்ஸ்டு பிரைஸ் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போய் அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்ப அவ தள்ளி விட்டுட்டு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீ என்ன கிஸ் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுருவா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னோட கிஸ் உனக்கு பிடிக்கலையா இல்ல என்னையே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினையும், ஆமா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப ஹீரோ ரொம்ப திமிர்தனமா, ஓகே நான் வேணா இப்போ உனக்கு கிஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லு, 10,000 இல்ல 30,000 இல்ல 50,000 அப்படின்னு வேலை எல்லாம் பேசிட்டு அவ கிட்ட போய் அவளுக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஓகே எனிவே நீ என்ன கிஸ் பண்றதுன்னா பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்பா சொல்ல, இப்ப
அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவான். அப்புறம் ஹீரோயினியும் அவன் இப்படி பிஹேவ் பண்ணது நினைச்சு அழுதுட்டே இருக்கா. இங்க இந்த சிலுக்கு காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது சிபு பையன் வந்து அவகிட்ட ஹீரோத்தனமா பேசா. இது அவளுக்கு பிடிக்காம, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் வழியில குறுக்க வராத, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, அப்போ இவனும் என்ன பேபி ரொம்ப தான் கோவப்படுறியே, அன்னைக்கு நைட்டு மட்டும் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, இவ கோவப்பட்டு காஃபி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்திட்டு அவன் அங்க இருந்து போயிடுவா. அதுக்கு இந்த சிபு பையன் அவன் மேல இருந்த கோவத்துல அவ கூட அன்னைக்கு நைட் இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து நெட்ல ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுருவான். இப்ப இந்த போட்டோலாம் அப்படியே நெட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குது. இந்த சிலுக்கு நம்ம ஹீரோயினிய வந்து பலர்னு ஒரு அறை விடுவா. அப்போ நம்ம ஹீரோயினி, உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்ன பண்ற, எதுக்கு இப்ப என்ன அடிச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கு இந்த போட்டோவை காமிச்சிட்டு, இதெல்லாம் நீ பண்ண வேலையா, நீ தான் அவங்க கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் பண்ண சொன்னியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினியும், இங்க பாரு, நீ அவனை மீட் பண்ணதுக்காக நான் வருத்தப்படுறேன், ஆனா அவன் ஒரு மோசமான ஆளு, உண்மையா சொல்றேன், நான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட பண்ணவே சொல்லல அப்படின்னு சொல்ல, என்னடி நீ திரும்ப திரும்ப என்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு மறுபடியும் அடிக்க போவா. அப்போ ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திட்டு, நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து இவளை அடிக்கிறது நியாயம் இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு ரியலைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து இவகிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இந்த சிலுக்கும், இங்க பாரு, நீ இவளை நம்புறத ஃபர்ஸ்ட் நிறுத்து, அவளே ஒரு நாடகக்காரி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே திட்டிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுவா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினியும் அப்படியே பாவப்பட்ட பொண்ணா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிப்பான். அப்போ ஹீரோவும் அவளை வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்ல, அவங்களும் கூட்டிட்டு போக, அப்போ நம்ம ஹீரோயினி நிஜமாவே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நான் உன்னை நம்புறேன், நீ அது எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு அங்க இருக்கவங்களாம், இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால அவளுக்கு பிடிக்கல போல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கேப்பான், இப்ப நீ ஓகேவா? அதுக்கு ஹீரோயினி, இப்ப ஓகே தான். அதுக்கப்புறம் அந்த பொம்மைய போட்டு அடிச்சுட்டே ஹீரோ பேரை சொல்லிட்டு, நான் பேசுறது மட்டும் உனக்கு எப்படி நல்லாவே ஞாபகம் இருக்கு, அந்த பொம்மைய பார்த்து நல்லா திட்டிட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்து அவனை அப்படியே பார்த்து பேசிட்டு இருப்பா. அப்போ உடனே ஹீரோவும் கண்ணு கூட திறக்காம, நீ என்ன பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுது. ஓட ட்ரை பண்ணுவா. உடனே அவளை இழுத்து போட்டுட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருந்தா ஒழுங்கா சொல்லுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஆபீஸ் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும், இவளும் நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்டா நான் அப்படி சேல்ஸ் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அது மட்டும் இல்ல உங்களை பத்தி அந்த கடைக்காரங்கிட்ட பேசினது, அப்புறம் உங்களை ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சாரி கேட்டுக்கிறேன் போதுமா அப்படின்னு கேட்க, ஏதோ தப்பு பண்ண மாதிரி இதுக்கு சாரி கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் அதான் கேட்டுட்டேன்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவா. இப்ப ஹீரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு இவளும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதனால கண்ட்ரோலே பண்ண முடியாது, நம்ம ஹீரோயினிய கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ ஹீரோயினி சொல்லுவா, இங்க பாருங்க, நான் ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் நானும் உன்னை விட மோசமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கிஸ் பண்ணிடுவான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு வெளிய பார்க்ல ஊஞ்சல் கிட்ட வந்து நிப்பான். அப்ப ஹீரோயினி கேப்பா, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நான் அனாதையா இருந்தப்போ எனக்கு இந்த இடம் தான் ஒரு அடையாளம், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்லுவான், ஆமா, நான் சின்ன வயசா இருந்த போது என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அப்பெல்லாம் இங்கதான் வந்து ஒளிஞ்சுப்பேன். ஒரு நாள் நான் தாத்தாவை இங்கதான் பார்த்தேன், அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அப்புறம் என்னுடைய ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரே என்ன தத்தெடுக்க முயற்சி பண்ணாரு, அது மட்டும் இல்ல என்ன நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாரு, ஒரு பிசினஸ் ரன் பண்ற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசனே தாத்தா தான், நான் அவருடைய ரத்த சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் அவரு என்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினி, நீங்க தாத்தாவால தத்தெடுக்கப்பட்டீங்களா? அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமா, நான் தாத்தாக்கு தத்தெடுக்கப்பட்ட பேரன் தான், ஆனா இப்ப அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு, அதனால அவரோட சொத்து இந்த பிசினஸ் எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் நான் வில்லனா இருக்கிறதே ரொம்ப நல்லது. அப்போ ஹீரோயினி கேட்பான், உங்ககிட்ட நிறையவே திறமை இருக்கு, அப்புறம் ஏன் தாத்தா உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாத்தல? அதுக்கு ஹீரோ சொல்லுவான், தாத்தா ஏன் உன் மேல இவ்வளவு பாசமா இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, என்னால புரிஞ்சுக்க முடியுது, பிகாஸ் கிஷான் வந்து அவருடைய ரத்த சம்பந்தப்பட்ட பேத்தி, அதனாலதான் அவரு கிஷான் மேல ரொம்ப பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்லுவான், இப்ப புரியுதா, ரத்த சம்பந்தப்பட்டது வேற, தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பையன்றது வேற, இங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் செய்யறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல
அப்படின்னு சொல்லிட்டு மவுத் ஆர்கன் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா இந்த சிலுக்கு காரை விட்டு இறங்கிட்டு வந்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நீங்க எனக்காக தான் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப ஹீரோ இங்க பாரு, நிஜமாவே அந்த போட்டோஸ் எல்லாம் நெட்ல விட்டது அவக்கு இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு போட்டோவை காமிச்சிட்டு பேசிட்டு இருப்பான். உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நீ யாரையும் உனக்காக யூஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இவளும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு என்னை விட்டுறாத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, என் லவ் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். ஹீரோ கோவப்பட்டு உனக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நீ ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா, நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, ஒரு தத்து பையன், இதுக்கு மேல என்ன பேச வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். அப்புறம் இங்க மிஸ்டர் கின் வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி வந்து கேப்பா, மிஸ்டர் கின் நீங்களும் லிஃப்ட்டுக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவனும் இங்க பாருங்க, நீங்க இந்த ஆபீஸை விட்டு வெளியே போறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயினி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு இவனும் இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், பொய் சொல்றதுனால எல்லாமே மாறிடும்னு நீங்க நினைக்காதீங்க, இங்க நிறைய விஷயம் மாறி போச்சு, உங்க தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக இந்த முழு ஆபீஸையும் குழப்பிட்டீங்க, அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையா, இந்த ஆபீஸ்ல போலியான வாரிசுகளுடைய முட்டாள்தனமான விளையாட்டை தான் விளையாண்டுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்ல இந்த ஆபீஸ்ல இருக்கிற 500 பேருடைய வாழ்க்கையில நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி எட்டிட்டு விட்டுட்டு அவன் மட்டும் போயிடுவான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினியும் ரொம்ப சோகமா நடந்துட்டு வர. அப்போ அவளுக்கு ஒரு கால் வரும். இவளும் அட்டென்ட் பண்ணி பேசுவா. அப்போ உங்க பாட்டி எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. இவளும் என்ன சொல்றீங்க, என் பாட்டியே காணுமா, அவங்க எங்க போனாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே மயங்கி கீழே விழ. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்ற நியூஸ் தான் அவளுக்கு போன்ல வந்திருக்கு. சோ அதை தாங்கிக்க முடியாம தான் அவ மயக்கம் போட்டு விழ போறா. அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சுக்கிறாரு. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் பாட்டியோட அஸ்தியை எடுத்து கரைச்சு விட இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி ஞாபகம் அதிகமாவே வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் பாட்டி போன்ல பேசிருப்பாங்கல்ல, சோ அதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். இனிமேல் பாட்டி நீங்க என்கிட்ட போன் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் எனக்கு யார் இருக்கா, யார் எனக்கு போன் பண்ண போறா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே தண்ணில விழ போக ஹீரோ கையை பிடிச்சு நிறுத்தி, எனக்கு தெரியும் உன் பாட்டி திடீர்னு இறந்து போனது உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான், யார் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு உன் மனசு சமாதானம் ஆகாது, சோ இதுல இருந்து உன்னால மட்டும்தான் மீண்டு வர முடியும், நிச்சயமா உன்னால ஆள முடியும், என்ன நம்பன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினி நான் சூசைட் பண்ணிப்பேன்னு நீங்க நினைச்சீங்களா, நிஜமாவே நான் பாட்டி கிட்ட உண்மையா இருக்கல, அவங்க கடைசி காலத்துல அவங்க கிட்ட நான் போய் சொல்லிட்டேன், பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், உங்க வீட்டை நான் எப்படியே மீட்டு கொடுத்துருவேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன், ஆனா என்னால அவங்க வீட்டை திருப்பி கொடுக்கவே முடியல, நான் அவங்க கிட்ட போய் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ இங்க பாரு, உன்னுடைய பாட்டி உன்னை எப்பவுமே குறை சொல்ல மாட்டாங்க, அவங்க இப்போ உன் கூட இல்லனாலும் உனக்காக எப்பவுமே அவங்க உன் பக்கத்திலே இருப்பாங்கன்னு சொல்ல. ஹீரோயினி என்னதான் இருந்தாலும் என்னால என்ன மன்னிக்கவே முடியல, அது மட்டும் இல்ல இதுக்கு மேல என்னால தாத்தாக்கு பேத்தியா நடிக்க முடியாது, நம்ம அக்ரிமெண்ட்டை இதோட முடிச்சுக்கலாம், நான் தாத்தா கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லுவான். அப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர. அப்ப தாத்தா வாமா இங்க வந்து பாரு, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்ல. அங்க பார்த்தா நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் இருக்கு. அப்போ தாத்தா சொல்றாரு, கிஷான் உன்னுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டமா, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ சின்ன பொண்ணா இருந்தப்போ தொலைஞ்சு போன, அவங்க தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, அது மட்டும் இல்ல நீ இப்போ நல்ல டேலண்டா அழகா இருக்கன்னா அதுக்கு காரணமே அவங்க தான், அதை நினைச்சு எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா அவங்க கிட்ட நேர்ல தேங்க்ஸ் பண்ண முடியல, எனக்கு தெரியும் கண்டிப்பா அவங்கள நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்டு இவளும் அழுதுகிட்டே இருக்கான். அப்போ தாத்தா அழாதமா, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், உன் பாட்டி கூட நீ இருந்ததை விட உன்னை நான் நல்லாவே பாத்துப்பேன்னு சொல்ல. அதுக்கு இவளும் அழுதுட்டே, தாத்தா நான் உங்க பேத்தி கிஷான் இல்ல, என்னோட பேரு தியான், உங்களை நான் ஏமாத்திட்டேன், நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு தகுதியானவ நான் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அவ அங்க இருந்து போக. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம அவ பின்னாடியே தேடிட்டு போவான். அப்புறம் இங்க மிஸ்டர் கின் நல்லா ஜாலியா சாங் கேட்டுட்டு அவரு மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயினி அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கிட்டே அவர்கிட்ட போய் பேசுவா. நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு இவனும் பரவாயில்ல, நீங்க நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உங்களுக்கு ஒரு சாக்லேட் காஃபி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவனும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க என்ன நிஜமா மறுபடியும் மீட் பண்ணணும்னு நினைக்கலையா அப்படின்னு கேட்க. அதுக்கு இவனும் நீங்க என்ன சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஏற்கனவே
ஏற்கனவே நம்ம 2 பேரும் இங்க இருந்து சாங் கேட்டுட்டு இருந்த ஞாபகம்லாம் எனக்கு இருக்கு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். ஆனா நிஜமாவே நான் அன்னைக்கு கோவப்பட்டதுக்கு காரணம் நீங்க இல்ல, அந்த ஆபீஸ் நல்லபடியா ரன் ஆகணும்ன்றதுதான் என்னோட எண்ணமே அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும். அதுக்கு இவனும் ஓகே இப்ப நீங்க அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு கேட்பான். இல்ல எனக்கு இப்போதைக்கு எந்த வீடும் இல்ல அப்படின்னு சொல்லுவா. அப்போ இவன் நீங்க சாங் கேட்டுட்டு கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் போய் உங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவனும் சாங் கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு இவன் வெளியே வர நம்ம ஹீரோ அங்க இருப்பான். அத பார்த்த உடனே இவளும் ஷாக்கிங்கா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதுக்கு ஹீரோ உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், நீ ஏன் போன் பிக் பண்ணல அப்படின்னு கேட்க இவளும் அச்சோ என்னோட போன் சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அது ஓகே நீ எதுக்காக கின் கூட இருந்து சாங் கேட்டுட்டு இருக்க, பூமி நீ சோகமா இருக்கும் போது நான் தான் உன் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ஷிஃப் எடுத்து கையில கொடுப்பான். அப்போ இவளும் நான் உன்னை இப்ப அழல, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் கர்ஷிஃப கையில வச்சுட்டு சுத்துவீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனும் சிரிச்சுக்கிட்டே உனக்காக தான் நான் கர்ஷிஃப் கையில வச்சிட்டு இருக்கேன், ஏன்னா நீ தான் அழு மூஞ்சி மாதிரி அழுதுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, பத்தியா நான் உனக்காக எவ்வளவு நல்லது பண்றேன், ஓகேவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட, அதுக்கு இவளும் நான் வரல, தாத்தாவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, அவரை நான் ரொம்ப ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகே எனக்கு தெரியும் வா நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ்ல இருக்கிற யங் பாட்டி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவான். அங்க போனதும் அந்த பாட்டி இவங்களை பார்த்ததும் அந்த யங் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிட்டுட்டு நான் பெயிண்டிங் பண்ணலாம்னு நினைச்சேன், இப்ப நீங்களே பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ ஹீரோயினி அச்சோ எனக்கு பெயிண்டிங்லாம் வராது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ பரவாயில்ல நீ உட்காருன்னு சொல்லி அவ கையை பிடிச்சு அழகா அவளுக்கு பெயிண்டிங் வரைய கத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி சொல்லுவா ஆல்மோஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிச்சிருக்கேன், இது ஓகேவா பாருங்கன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ஓகே இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்ல இருக்கிற கரெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா நம்ம கிட்ட அந்த பெயிண்டிங்க காட்டுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே டச்சிங்கா இருக்கும், அப்படியே ஃபீல் பண்ணி அந்த பெயிண்டிங்கே பாத்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ சொல்லுவான் இங்க பாரு உன்னுடைய பாட்டி எப்பவுமே ஒரு காத்து மாதிரி உன் கூடவே தான் இருப்பாங்க, அவங்க மெமரிஸ் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருந்து அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினுக்கு செம டச்சிங் ஆயிடும். அப்படி லவ்லு கூட பார்த்து ஹக் பண்ணிட்டு அழுதுடுவா. அப்புறம் இவங்க 2 பேரும் அவுட்டிங் பண்ண இடத்துல அங்க இருக்கிற ஃபிளவர்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ அழகா அவ தலையில வச்சு விடுவான். இப்போ நான் அழகா இருக்கேனா இல்ல இந்த பூ அழகா இருக்கான்னு கேட்க, அதுக்கு இவனும் கண்டிப்பா நீ தான் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயினி அவ கையில இருக்கிற ஃபிளவரை தூக்கி அவன் காதுல வச்சு விட, அவன் கேட்பான் இப்போ நான் அழகா இருக்கேனா இல்ல இந்த பூ அழகா இருக்கான்னு கேட்க, நிஜமா அந்த பூ தான் அழகா இருக்குன்னு சொல்லி அவனையே டீஸ் பண்ணுவா. அப்புறம் ஒரு வழியா அதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட் இவங்க இங்க வருவாங்க. அப்ப போட்ஸ் எதுவும் இருக்காது. அப்ப இவ சொல்லுவா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும் போல, ஒரு போட்டு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப ஹீரோ வா ஏதாவது இருக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அங்க ஒரு இடத்துல ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி 2 பேர் இருப்பாங்க. அவ சொல்லுவா அங்க பாரு அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் ஓகே ஓகேவா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு போக, இவனும் சிலங்கிட்டே என்ன சொல்ற, யாரு யாருக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்னே தெரியல, நம்ம போய் அங்க எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். இவனும் தயங்கி தயங்கி போக, அப்புறம் அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் இவன் கையை அசைச்சதும் அவங்க மியூசிக் பிளே பண்ணுவாங்க. அப்பதான் இவளுக்கே புரியும் என்னது இதெல்லாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அவ்வளவு ஒரு ஹாப்பி அவ மனசுக்குள்ள. ஏன்னா அவளுக்காக தான் நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுனால அவ ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றா. அப்புறம் ஒரு வழியா தயங்கி தயங்கி அவனே லவ் ப்ரப்போஸ் பண்ண வருவான். அவன் பேர் சொன்ன உடனே இவள சிரிச்சிருவா. இவனும் சிரிச்சுட்டு இங்க பாரு என்ன சொல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை பத்தி அவன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கற மாதிரி சொல்றான். என்னன்னா நான் ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருந்தவன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் மறுபடியும் சிரிச்சுட்டு யாராவது தன்னை பத்தியே இந்த மாதிரி எல்லாம் பேசிப்பாங்களா அப்படின்னு சிரிக்க, இவனும் இங்க பாரு இதுக்கப்புறம் நீ சிரிக்க கூடாது, நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு இவனும் சிரிச்சுட்டே சொல்லுவான். ஓகே ஓகே சொல்லுங்க நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவங்களுக்குள்ள ஸ்டார்டிங்ல நடந்த கதையில இருந்து எல்லாத்தையும் சொல்லுவான். நாங்க 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் மூலமா தான் மீட் பண்ணிக்கிட்டோம், ஆனா அந்த அக்ரிமெண்ட்டை எங்களால ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட ஆக்டிங் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு என்னால இதுக்கு மேல நடிக்க முடியாது, நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இவங்க போக, என்னோட வாழ்க்கையில நீ ரொம்ப முக்கியமானவன், உன்னை என்னால மிஸ் பண்ணவே முடியாது, என்னோட லைஃப் லாங் நான் உன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்
சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவான். நீயும் என் கூட இருக்க ஆசைப்படுறியா, என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் லவ் ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிப்பாங்க. நிஜமாவே இவங்களுடைய லவ் ப்ரப்போசிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்கு தாத்தா போன் பண்ணி நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட இவங்க 2 பேரும் அங்க போவாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், தாத்தா இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட் தான், நான் தான் இவளை கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சேன், அவ மேல எந்த தப்பும் இல்ல தாத்தா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி அது எப்படி இல்ல, நானும் தான் பணத்துக்காக நடிச்சேன், அவர் மேல எந்த தப்பும் இல்ல தாத்தா, நான் தான் பணத்துக்காக உங்க பேத்தியா நடிக்க வரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தாத்தா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்னு நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலி நான் கிஷனர் எல்லா ஊர்லயும் தேடிட்டு இருந்தேன், இங்க மட்டும் இல்ல வெளிநாட்டுல நிறைய ஊர்ல அவளை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனா அவளை பத்தின எந்த நியூஸும் எனக்கு கிடைக்கவே இல்ல. லாஸ்ட் இயர் தான் எனக்கு ஒரு நியூஸ் வந்தது, அது என்னன்னா அப்ராட்ல கார் ஆக்சிடென்ட்ல நம்ம கிஷான் இறந்துட்டான்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய உடம்பு இவ்வளவு மோசமாச்சு. அந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், அவளை என்னால பாத்துக்க முடியாம போயிடுச்சுல, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த நேரத்துல நம்மளுடைய ஆபீஸும் நல்ல நிலைமையில இல்லாம இருந்துச்சு. அந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியே வரத்துக்கு தான் நீங்க நடத்தின இந்த நாடகத்துல நானும் உங்க கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் உன்னை ஒரு ஆக்டரா தான் பார்த்தேன், நீங்க நடிக்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ ரொம்ப புத்திசாலி, உன் கூட இருந்த கொஞ்ச நாள்ல என் மனசு நீ மாத்திட்ட, உன்னை விட எனக்கு மனசு இல்ல, அதனாலதான் அன்னைக்கு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ட கூட நான் மாத்தி வச்சேன். கிஷான் தான் என் கூட இல்ல, நீ அதை என் கூட இருப்பியா, எனக்கு தெரியும் உன் பாட்டி உன் கூட இல்லாததுனால நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க, ஆனா இது உன் வீடு, நாங்க உன்னுடைய குடும்பம், இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா, நீ பேத்தியா, நீ இங்கேயே இந்த வீட்லயே இருக்கிறியா அப்படின்னு கேட்க அப்போ நம்ம ஹீரோயினையோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு கண்டிப்பா நான் உங்க கூட இருக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல இந்த சிலுக்கு சிபுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் அவனும் அங்க வந்து செல்லும் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல, என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை ஹக் பண்ண வாரா. இவளும் முறைச்சுக்கிட்டே மரியாதைய என் பக்கத்துல இருந்து தள்ளி போ அப்படின்னு சொல்ல அதுக்கு சிபுவும் ஏய் என்னாச்சு சொல்ல உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ சிரிச்சுட்டே பாக்க 2 பாடி கார்ட்ஸ் வந்து நிக்க இவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துரும். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்ல அதுக்கு இவளும் என்னது நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, இங்க பார் நீ என்ன வேலை பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி போட இவனும் அதை எடுத்து பார்த்துட்டு நான் இதெல்லாம் உனக்காக தான் பேபி பண்ணேன், ஏன்னா எனக்கு உன் மேல அவ்வளவு லவ் இருக்கு, அந்த லவ் நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன்னு எவ்வளவோ கெஞ்சுவான், நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட் கிட்ட அக்காய காமிச்சு இவனை முதல்ல இங்க இருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவா. அவங்களும் அவனை அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ தியானுக்கு சொந்தமான பாட்டி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பான். அப்ப அவ சொல்லுவான் ஏய் இங்க நம்ம எப்படி வர முடியும், இது இப்ப எங்க கையிலேயே இல்ல, சொன்ன கேளு நான் உள்ள எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அவனும் வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினி கேப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, இது இப்போதைக்கு எங்க கையிலேயே கிடையாது, பேங்க்காரங்க கிட்ட இருக்கு, இப்ப நாங்க இதுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்ல உடனே இவனும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு இது உங்க பாட்டியோட வீடுன்னு எனக்கு தெரியும், இது பேங்க்காரங்க கிட்ட இருந்து நான் ரிட்டர்ன் வாங்கிட்டேன், இது உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கையில கொடுத்த உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, அப்படி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ சொல்லுவான் நீ இதுக்காக தானே நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட கூட சேல் பண்ணதுக்கு போனேன், அது தெரியாம நம்ம 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ ஹீரோயினியால ஒண்ணுமே பேச முடியல, அப்படி புதுசா அந்த வீட்டை பாக்குற மாதிரி சுத்தி பாத்துட்டு இருக்கா. பாட்டி கூட இருந்த மெமரிஸ்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்றான் திரும்ப இந்த வீட்டுக்கு வர முடியும்னு நான் நிச்சயமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல, மறுபடியும் என்ன இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அழுதுட்டே சொல்ல அப்ப ஹீரோ இங்க பாரு இதுக்கப்புறம் நீ எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். தியான் சொல்லுவா தாத்தா நம்மள சீக்கிரமா வர சொன்னாரு, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம கிட்ட சொல்லணுமா, அதனால நம்மள சீக்கிரமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இவனும் அப்படியா என்னவா இருக்கும் தெரியலையே, ஒருவேளை நம்ம மேரேஜ் விஷயமா இருக்குமோ அப்படின்னு பேச அதுக்கு இவளும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான் என்னப்பா இப்பதான் நம்ம 2 பேருமே லவர்ஸ் ஆயிட்டுமே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல அப்ப தியான் சொல்லுவான் தாத்தா நிஜமாவே ரொம்ப நல்லவர்ல, அதுக்கு இவனும் ஆமா அவரு ரொம்ப நல்லவர் தான், அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுப்பா, காசு கொடுத்து எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்கிடலாம், ஆனா அன்பை மட்டும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது, சோ நம்ம கையில
கையாலே அவருக்கு அன்பான ஒரு பொருளை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தாத்தாக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இவங்க கையாலே ஒரு டீ பாட் செஞ்சு கொடுக்க போறாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், இது கூட ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸோட அந்த டீ பாட்டை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க இந்த சிலுக்கு தாத்தான்னு கூப்பிட்டுட்டு உள்ள வரேன். அப்ப தாத்தா, வாமா, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த சிலுக்கும் என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். உடனே தாத்தா சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி உடம்புக்கு முடியாம இருந்தப்போ ஒரு முடிவு எடுத்திருந்தேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்தையும் உன்கிட்டே ஒப்படைச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த முடிவுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை 2ஆ பிரிச்சு காட்டுவாரு. இத பார்த்த உடனே அவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். தாத்தா சொல்லுவாரு, நான் இப்ப எடுத்திருக்க இந்த நியூ டெசிஷன் தான் நான் எல்லாரும் முன்னாடி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டாக்குமெண்ட்டை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு, அது மட்டும் இல்ல உனக்கும் நிச்சயமா என்னோட ஷேர்ஸ்ல பாதி தருவேன். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதுவே உனக்கு கரெக்டா இருக்கும். மத்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஜி கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும், தாத்தா நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு தாத்தாவும், நீ என்னமா பேசுற, நீ தான் என்னுடைய பேத்தி அப்படின்னு சொல்ல, அதே தான் நானும் சொல்றேன், நான் மட்டும்தான் உங்க ரத்த சம்பந்தப்பட்ட உண்மையான பேத்தி, நீங்க எப்படி அவனுக்கு போய் சொத்தை பிரிச்சு எழுதுவீங்க அப்படின்னு சண்டை போடுவா. அதுக்கு தாத்தாவும், இங்க பாரு, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இது என்னோட டிசிஷன், நீ இதுல எதுவும் சொல்லக்கூடாது, நான் உனக்கும் தான் ஷேர்ஸ் வச்சிருக்கேன், அது உனக்கு கண்டிப்பா பத்தும், அதை விட்டுட்டு நீ எனக்கே ஆர்டர் போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும், தாத்தா அவங்களாம் யாரு தாத்தா, நான் தான் உங்க ரத்த சம்பந்தப்பட்ட பேத்தி தாத்தா, நீங்க இந்த மாதிரிலாம் சொத்தை பிரிச்சு எழுதவே கூடாது, இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தாத்தாவும், எனக்கு தெரியுமா, ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னால என்னோட முடிவை மாத்திக்க முடியாது, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு டென்ஷனா சொல்லிடுவாரு. இவளும் போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து, நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது, இது என்னுடைய சொத்து, நான் தான் உங்க ரத்த சம்பந்தப்பட்ட சொந்த பேத்தி, வெளியாட்களுக்குலாம் நீங்க சொத்தை எழுதி வச்சிட்டு இருப்பீங்க, அதை நான் பாத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டுருவான். இங்க தாத்தா உடனே, ஹே உனக்கு இந்த பைத்தியமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நெஞ்சு புடிச்சிட்டே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேற வந்துடுச்சு போல, மயங்கிடுறாரு. ஆனா இந்த நாய் அவரை கண்டுக்காமலே கிழிச்சு போட்ட டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அவரை டஸ்ட்பின்ல தூக்கி போட்ட அந்த ஓல்டு டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா ஒரு மணி நேரமா ஹீரோயினி கிட்ட போன்ல கடலை போட்டுட்டு இருக்கிறான். அப்ப சொல்லுவான், நம்ம 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கோம், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீனு சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா உடனே ஒரு ஸ்டாஃப் வந்து, சார் நான் ரொம்ப நேரமா உங்க போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிஸினே வருது அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு இவனும் பதட்டமா கேட்க, அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், தாத்தாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல, இவனும் ரொம்ப பதட்டமாயிடுவான். அதுக்குள்ள இங்க இந்த சிலுக்கு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் ரூம்ல தாத்தா இடத்துல இவ உட்காந்துட்டு இருப்பா. அப்போ மிஸ்டர் கின் கேட்பாரு, என்ன இப்ப இந்த திடீர்னு அவசரம், எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவளும், தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, அவரால் இப்ப பேசக்கூட முடியல, அவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு, அதை படிக்கிறதுக்காக தான் நான் எல்லாரையும் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ள நம்ம கிஷன் வந்து, ஹே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா, தாத்தாக்கு உடம்பு தானே சரியில்லை, அவர் சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு, அதுக்குன்னே இந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு கேட்க, இந்த சிலுக்கும், இது தாத்தா போட்ட ஆர்டர், அவரு சொன்னதை தான் நான் செய்யறேன், உனக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவா. அதுக்கு அவளும், இங்க பாரு, நீ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கு இந்த மாதிரி வந்துச்சு, நீ அவரை என்ன பண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த சிலுக்கு, நீ ஒன்னும் தாத்தாவுடைய சொந்த பேத்தி கிடையாது, அவருடைய சொந்த பேத்தி நான் தான், சோ அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன், அது மட்டும் இல்ல நீ தான் அன்னைக்கு கிஷானே இல்ல என்னோட பேர் தியான்னு சொல்லி தாத்தாக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வர காரணமே நீ தான், அவரோட சொந்த பேத்தி நீ இல்ல, அவர்கிட்ட நீ நடிச்சிருக்கா, அத நீயே தானே தாத்தா கிட்ட ஒத்துக்கிட்ட, அதனாலதான் தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு போயிடுவ, அவரோட சொந்த பேத்தி எனக்கு தானே கஷ்டம், உனக்கா கஷ்டம் அப்படின்னு அவ மேலேயே பிளேம் பண்ணிடுவா. அப்ப நம்ம ஹீரோயினி சொல்லுவா, இப்ப என்ன, நான் உனக்கு கொஸ்டின் கேட்டேன்றதுனால நீ ஏன் மேலேயே திருப்பி விட பாக்குறியா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், இப்போ நான் கேக்குறேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணு, இத படிக்கிறதுல நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு இந்த சிலுக்கு சொல்லுவா, இங்க பாருங்க, தாத்தா ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, அவருக்கு நல்ல வயசாயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வர்றதுலாம் அவருடைய ஹெல்த் இஷ்யூ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், முன்னாடியே எழுதி வச்ச டாக்குமெண்ட்டை தான் நான் இப்ப படிக்க போறேன், அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லி படிக்க சொல்லுவா. அவங்களும் அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயினி கோவமா, நான் அவகிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ தடுத்து, நீ இப்போ ஒன்னும் அவகிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி
கூப்பிட்டு போயிடுவான். இப்போ இந்த சிலுக்குக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது. அப்போ அந்த லேடி வந்து கேட்பாங்க, தாத்தா எனக்கு கால் பண்ணிருந்தாரு, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி. ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அங்க என்னதான் நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கும், இங்க பாரு, நான் தான் தாத்தாவுடைய சொந்த பேத்தி, நீங்களாம் வந்து அவருக்கு கீழே வேலை பாக்குறவங்க தான், அதனால உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அவளை திட்டி விட்டுருவா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வர அந்த நேரம் இந்த சிலுக்கு அவளுடைய திங்ஸ் எல்லாம் களைச்சு போட்டு வச்சிருப்பா. அவங்க கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு ஒண்ணு இந்த சிலுக்கு, இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும், இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், தாத்தா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ சொல்லுவா, இருக்கட்டும், அது எனக்கும் தெரியுமே, நான் எங்க வீட்டை கிளீன் பண்ணேன், எனக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நான் தூக்கி போடணும்னு நினைச்சேன், அதனாலதான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயினி, தாத்தா எழுந்து வந்தா எல்லாம் உண்மையே வெளியே வரும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல, தாத்தா மிஸ்டர் ஜிய தனது சொந்த பேரனா தான் நினைச்சாரு, அதனாலதான் தனிப்பட்ட முறையில அவர் ஆபீஸோட பொறுப்பு எல்லாத்தையும் மிஸ்டர் ஜி கிட்ட கொடுத்தாரு, ஆபீஸ் விஷயத்தை பத்தி நம்ம ஜிக்கு தான் எல்லாமே தெரியும், இப்போ நீ இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, அதுவும் தாத்தா இப்ப உடம்பு முடியாம இருக்கிறாரு, இந்த டைம்ல நீ இப்படி பண்றது சரின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கும், அச்சச்சோ, மிஸ்டர் ஜிய பத்தி உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா, எத்தனை நாளா நீங்க அவர் கூட பழகிட்டு இருக்கீங்க, அவரை பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் ஜி, நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணா என்ன நடக்கும்னு தெரியுமா, இப்ப இந்த வீடு, காரு, கம்பெனி எல்லாமே என்னோடது. அதுக்கு உடனே ஹீரோயினி, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, தாத்தா எழுந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்துலாம் யாரோடதுன்னு தெரிஞ்சிரும், உன்னுடைய மிரட்டலுக்குலாம் அவரு பயப்படுவாருன்னு நீ நினைக்கிறியான்னு கேப்பா. அதுக்கு இவனும், மிஸ்டர் ஜி, நீ என்ன எத்தனையோ தடவை அவமானப்படுத்திருக்கா, அது மட்டும் இல்ல, இப்ப இந்த சொத்தோடைய மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா, 2 மில்லியன். 2 மில்லியன்னா என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோயினிய பார்த்து கேட்டுட்டு, இந்த 2 மில்லியன் சொத்தை நீ வேஸ்ட் பண்ண போறியா, இந்த சொத்துக்காக தானே நீ கேஷானா இவளை நடிக்க வச்ச, அதெல்லாம் நீ மறந்துட்டியா, பழசெல்லாம் நான் சொல்லணுமா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினியும், இப்ப நீ என்னதான் சொல்ல வேற, உன்னோட மிரட்டலுக்குலாம் நாங்க பயந்துட்டு இருப்போம்னு நீ நினைச்சிட்டு இருக்காத, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கு உடனே, இங்க பாருங்க மிஸ்டர் ஜி, நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒண்ணு இந்த நாடக நடிகை கூட சேர்ந்து நீங்க இப்பவே தாராளமா வெளியே போய்க்கலாம், இன்னொன்னு என் கூட சேர்ந்து இந்த சொத்தை நீங்க தாராளமா அனுபவிக்கலாம், இது உங்களோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயினி, நீ ஏன் இவ்வளவு சீப்பா பேசுற அப்படின்னு கேட்க, உடனே இவ்வளவு, நீ வாய மூடு, 2 மில்லியன்னா உனக்கு எவ்வளவு தெரியுமா, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு அவளை திட்டிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போவா. அவ ஹீரோ பக்கத்துல போனதும் இவ்வளவு கோவமாயி கத்த, உடனே நம்ம ஹீரோ, போது நிறுத்துங்க, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், தியா நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப ஹீரோயினி, நீ இப்ப என்ன சொன்ன, என்ன வெளியே போ சொன்னியா அப்படின்னு கேட்பா. உடனே நம்ம ஹீரோ, ஆமா, இது வரைக்கும் நீ எனக்காக கோஆபரேஷன் பண்ணி நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ இப்போ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவளும் அவ கிட்ட போயிட்டு, எங்க இப்போ என்ன பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், என்னோட லைஃப்ல 10% மட்டும் தான் லவ்வுக்கு இடம், இப்போதைக்கு நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினியும், நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, இப்போ உன்னை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அழுதுட்டே அங்க இருந்து நம்ம ஹீரோயினி கிளம்பிடுவா. இப்போ அவ அப்படியே அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையும் ரொம்ப ஃபீலிங்ஸா நினைச்சு பார்த்துட்டே இருப்பா. அவளால ஒழுங்கா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ரொம்ப ஃபீலிங்ஸா அழுதுட்டே இருப்பா. ஆனா இவ இங்க இந்த சிலுக்கு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப சொல்லுவான், நீ ரொம்ப அதிகமா குடிக்காத, நாளைக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ரொம்ப அதிகமா குடிச்சிட்டா உன்னால எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு இந்த சிலுக்கு, நீ என்ன நம்ம தாத்தாக்காக ரொம்ப வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும், இது உன்னோட கம்பெனிமா, இப்போ இத நீ தான் பாத்துட்டு இருக்க தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சிலுக்கும், எனக்கு ஒன்னும் இந்த கம்பெனி சிஇஓ பெருசா ஒன்னும் ஆசை இல்ல, இந்த ஆபீஸ் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப வயசாயிடும், அப்புறம் நான் எப்படி லைஃப் என்ஜாய் பண்றது, ஆல்ரெடி அந்த கம்பெனியை விக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா சொல்ற, இது ரொம்ப பெரிய கம்பெனி, இதை நீ எப்படி சேல்ஸ் பண்ணுவேன், யாரால அதை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளும், நான் ஆல்ரெடி ஆளெல்லாம் கூட செலக்ட் பண்ணிட்டான், அவர் பேரு ஸ்டீஃபன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போனை காட்டுவா. அது ஹீரோ அதை கண்டுக்காம, இங்க பாரு, நம்ம தாத்தாக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் வந்து படுத்து கிடக்குறாரு, அதனால ஷேர்ஸ் எல்லாமே டவுன்ல போயிட்டு இருக்கு, இப்ப அதை வித்துட்டா நம்மளுக்கு தான் பெரிய லாஸ் வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சிலுக்கும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்,
இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன், நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஷேர்ஸ நம்மளால ஹப்புக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவா. உடனே இவளும் ரொம்ப ஹாப்பியா, நீ எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறப்பா, இதை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவனும் ஓகே, இப்ப நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, நான் போய் நம்மளோட என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இவளும் என்னப்பா அதுக்குன்னே இப்படி விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா போக, அதுக்கு ஹீரோவும் நான் சொல்றேன்ல, நீ இன்னைக்குதான் ஆபீஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிருக்க, சோ நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். ஆனா இங்க நம்ம ஹீரோயினி ஜியோட நினைப்பு அவளுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாம அவ கைய அவ போட்டு கடிச்சிட்டு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த நேரம் டோரை யாரோ தட்ட, இவ யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிப்பா. உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவை திட்டுவா. உடனே அவன் இங்க பாரு, என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விடு, நான் 2 காரணத்துக்காக தான் அவ கூட இப்ப இருக்கேன். ஒண்ணு நம்ம ஆபீஸ பாதுகாக்கணும், இன்னொன்னு நம்ம தாத்தாக்கு எப்படி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு அந்த காரணத்தை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் அவ கூட இருக்கிறேன். இது தெரியாம முட்டாள் மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல, அது ஹீரோயினி நீ இதெல்லாம் சொன்னா நான் நம்பவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேப்பா. உடனே நம்ம ஹீரோவும் இங்க பாரு, நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவளும் நீ அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹேட்டிங்கா இருந்துச்சு தெரியுமா, இனிமேல அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா, என்னால இந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா. உடனே ஹீரோவும் அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி போய் பயங்கரமா சிரிப்பான். உடனே ஹீரோயினி கேப்பா, எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதுதான் இல்ல, எனக்கு அந்த ஆபீஸ் தான் முக்கியம், அது கூட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினி அவளை கோவப்பட்டு கைப்பிடிச்சு இழுக்க, உடனே ஹீரோவும் அவ மேல கோவப்பட்டு அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருவான். இவ அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறா, இதெல்லாம் வெறும் கனவு, நம்ம ஹீரோ அவ கனவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி அவ கனவு கண்டுட்டு இருக்கா. நிஜமாவே இப்போ யாரோ டோரை தட்ட, அது யாருன்னு போய் பார்த்தா இந்த சிலுக்கு தான் வந்து நிப்பா கையில இன்விடேஷனோட. இவளும் இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ஹீரோயினி கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கு உன்னை இன்வைட் பண்ணதான் நான் இங்க வந்தேன், எனக்கும் மிஸ்டர் ஜிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, சோ நீ அங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவளும் இன்விடேஷனை கையில வாங்கி பார்த்துட்டு உனக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா கேப்பா. அப்புறம் இவ சொல்லுவா, இங்க பாருமா, உன்னை பார்த்தா ரொம்ப பராமப்படுற மாதிரி தான் தெரியுது, ஓகே கண்டிப்பா நான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன், நீ அங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி இல்ல சாபம் விட்டாலும் சரி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அங்க வந்து இன்னும் கொஞ்சம் பொறாமப்பட்டுக்கோ, அதை மட்டும்தான் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து சிலுக்கு மாதிரி கிளம்பிடுவா. இவளும் அவ சொன்னதெல்லாம் கேட்டு கோவத்துல டோரை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போக, மறுபடியும் டோரை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்கும். இவளும் கடுப்பாகி கையில உருட்டுக்கட்டி எல்லாம் எடுத்துட்டு யாருன்னு போய் பார்த்தா ஒரு டெலிவரி பாய் வந்திருப்பான். நல்ல வேலை அவ அடிக்கல, பாவம் அந்த பையன் உங்களுக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ அந்த சிலுக்கு அங்க இருந்து அவளை இன்வைட் பண்ணிட்டு நேரா நம்ம ஜியை பார்க்க தான் வந்திருக்கான். இவனும் ரெஸ்டாரண்ட்ல இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நீ எங்க போன, உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனும் நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்வைட் பண்ண போயிருந்தேன், நீங்க ஒன்னும் ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவனும் இல்ல நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே நீ ஏதாவது ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்ல, இவளும் அப்படியே வெயிட்டர் கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பா. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் செமையா மேக்கப் போட்டுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இந்த சிலுக்கும் அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்காக பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நீ செம்ம அழகா இருக்கடி அப்படின்னு அவளே கண்ணாடியில பார்த்துட்டு பேசிட்டு இருக்கா. இவங்க ஸ்டேஜ்ல நிக்க, அப்பங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மிஸ்டர் ஜி உங்களுக்கு கிஷன் கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இப்போ இவங்க கூட நீங்க மறுபடியும் என்கேஜ்மெண்ட் பண்றீங்களே அப்படின்னு கேட்க, அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயினி என்ட்ரி ஆக, அப்ப அங்க இருந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு உடைச்சிட்டு மிஸ்டர் ஜி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கத்துவா. அதுக்கு ஹீரோ நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி ஏமாத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி கேட்பா. அதுக்குன்னே அங்க இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லல, நான் இப்போ சொல்றேன், என்னோட பேர் தியான், நான் ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் எல்லாம் இல்ல, இவர் தான் என்ன கீஷான காசு கொடுத்து என்ன நடிக்க வச்சாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவா. இதனால கோவமாகி நம்ம ஹீரோ ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்து, தியான் என்ன பண்ணிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவளும் பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் எல்லாரும் முன்னாடி சொல்லதான்
போறேன் அப்படின்னு சொல்லுவா. இதனால கோவப்பட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிடுவான். இவளும் நடந்த உண்மை எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிடுவா. இதனால என்கேஜ்மெண்ட்டும் நின்னு போயிடுது. இப்ப இந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் நின்னு போன கோவத்துல நம்ம ஜி கிட்ட அவ என்னோட பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா, ஆனா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்கா. அதுக்கு மிஸ்டர் ஜி சொல்லுவாரு, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, உன்னை யாரும் அவளை இன்வைட் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்பான். நம்ம 2 பேரும் ஒன்னா நிக்கிறத அவ பார்த்து வைத்தறிச்சல் பண்ணட்டும் தான் அவளை வர சொன்னா, அதுல என்ன தப்பு இருக்கு, ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு கோவமா சொல்லுவா. இப்போ நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, அதுக்கு என்ன பண்றது, இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஒண்ணு இந்த சிலுக்கு, அதுக்கும் நீங்க தான் காரணம், நீங்க தான் அவ கூட சேர்ந்துட்டு என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தீங்க, அதுக்கு பழி வாங்க தான் நான் அப்படி பண்ணேன், இப்போ எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ கோபப்பட்டு, ஹே என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்ன நீ யூஸ் பண்ணிருக்கே பாக்குறியா அப்படின்னு கேட்பான். அப்ப இவனும் நம்ம ஹீரோ பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போயிட்டு அவனை கொஞ்சற மாதிரி சொல்லுவா. இப்போ எதுக்குமா நீ ஃபீல் பண்ற, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, இப்போ ஒன்னும் கெட்டு போகல, நம்ம இந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு இங்க இருந்து நம்ம அப்ராட் போயிட்டு சந்தோஷமா வாழலாம், இந்த ஆபீஸ பாத்துக்கணும் அப்படின்ற டென்ஷன்லாம் இல்லாம நம்ம நிம்மதியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு உடனே ஹீரோவும், இப்ப ஆல்ரெடி ஷேர்ஸ்லாம் ரொம்ப டவுன்ல இருக்கு, இந்த டைம்ல நம்ம வித்தோம்னா அது எவ்வளவு நஷ்டத்துல போய் முடியும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவளும், இங்க பாரு அது எதுவா இருந்தாலும் சரி, இப்ப வர பணத்தை வச்சு நம்ம அப்ராட்ல போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம், நான் அதை விற்க தான் போறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஷேர்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி சைன் பண்றதுக்கு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மிஸ்டர் கென்னும் செம்ம மாசா என்ட்ரி கொடுத்துட்டு வராங்க. அப்ப இந்த சிலுக்கு நம்ம ஹீரோயினிய பார்த்து கேட்பா, ஹே நீ எப்படி மிஸ்டர் ஜே கூட வருவ, உன்னைய உள்ள விட்டா அப்படின்னு கேட்க, அது கேவலம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா, மிஸ்டர் ஜி என்ன நிஜமாவே ஏமாத்திட்டாருன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் அவருடைய பிளான பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு, அது எப்படின்னா நீ வந்துட்டு போன அப்புறம் எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு, அதுலதான் மிஸ்டர் ஜி அவரோட பிளான் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தாரு, அவரு சொன்ன பிளான் படிதான் நானும் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசினேன், இத நாங்க ஆல்ரெடி மிஸ்டர் கின் கிட்டயும் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ சொல்லுவான், நீ நிஜமாவே நல்லாவே ஆக்ட் பண்ண, உனக்கு அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் அவார்டே தரேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினையும், நீங்களும் தான் எனக்கு நல்லா கோஆபரேஷன் பண்ணீங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நம்மளோட டீலிங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள மிஸ்டர் ஸ்டீஃபன் அங்க இருந்து போவாரு. இவளும் அவங்க பின்னாடியே போவா. உடனே இந்த சிலுக்கின் கிட்ட சொல்லுவா, என்ன இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினி சொல்லுவா, இங்க பாரு உன்னோட ஆட்டம் எல்லாம் இதோட முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம ஆபீஸ்ல அவருடைய ஷேர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவருடைய சார்பாவும் என்னுடைய சார்பாவும் இந்த ஆபீஸ்ல இருந்து ஒண்ணு நாங்க தூக்கியாச்சு, இதுக்கு மேல இந்த ஆபீஸோட ஷேர்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சிலுக்கு, ஹே நீ யாரும் அதை சொல்ல அப்படின்னு அவளை அடிக்க கைய வாங்க. அப்போ ஹீரோ வந்து போது நிறுத்து அப்படின்னு தடுத்து நிறுத்திடுவான். அதுக்கு ஹீரோவை பார்த்து அவ சொல்லுவா, இங்க பாரு தாத்தா ரொம்ப தெளிவா எனக்கு டாக்குமெண்ட் எழுதி வச்சிருக்காரு, இந்த சொத்து காரு பணம் எல்லாமே என்னோடையது அப்படின்னு கோவமா சொல்ல, அதுக்குள்ள தாத்தா கண்ணு முழிச்சிட்டாருன்னு அவன் ஸ்டாஃப் சொல்லுவான். இவங்க எல்லாம் தாத்தாவை பாக்கிறதுக்கு போயிடுவாங்க. இவளுக்கு இப்போ செம்ம டென்ஷன் ஆயிடும். அப்போ ஹீரோயினி சொல்லுவா, உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இவளுக்கும் செம டென்ஷன் ஆயிடும். அப்படியே கட் பண்ணா இங்க தாத்தாவை பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயினி, தாத்தா இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, தாத்தாவும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, நீ எவ்வளவு நல்ல பொண்ணுமா, உன்ன இப்பதான் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், ஆனா நீ என் மேல எவ்வளவு பாசமா இருக்க, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோவும் தாத்தா பக்கத்துல போயிட்டு தாத்தா கைய பிடிச்சிட்டு சோகமா பாப்பா. அப்ப தாத்தா சொல்லுவாரு, இங்க பாரு ஜி, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, இந்த மாதிரி உடம்புக்கு முடியாம போறதெல்லாம் சாதாரணம் தான், அதை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஆனா இப்போ நான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலே பிளட் ரிலேஷனை நம்புறதை விட மத்தவங்களே நம்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை நிஜமாவே என்னோட சொந்த பேரு நான் தான் பாத்துட்டு இருக்கேன், இப்பவும் அப்படிதான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே நம்ம ஹீரோ கண் கலங்கி நிப்பான். அப்புறம் இவங்க அந்த ஹாப்பினஸோட அவுட்டிங் வராங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினையும், எனக்கு ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ உடனே நம்ம வீட்டுலதான் ஒரு நல்ல சமையல்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னா உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தர போறாரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவளும், நம்ம எங்கேயாவது லாங் டிரைவ் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம், அது மட்டும் இல்ல ஒரு படகை நம்ம வாடகைக்கு எடுப்போம், அதுல நீங்களே கேப்டனா இருக்கலாம், யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நிஜமாவே இது ஒரு நல்ல ஃபீலா தான் இருக்கும், ஆமா உனக்கு அங்க இருக்கிற மீன் எல்லாம் பார்த்தா பயங்கர
பயமா இருக்காதா அப்படின்னு கேட்டுட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸா போவான். அப்படியே இவளும் ஹக் பண்ணிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியா அந்த படகுல ரைட் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா இங்க ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோயினே இருக்க மாட்டா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவன் பதட்டமாயி தேடி போக அப்ப அவ அங்க வெளியே இருப்பா. ஹீரோயினை பார்த்த உடனே தான் அவனுக்கு உயிரே வரும். அப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னு ஓடி போய் ஹேப் பண்ணிட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நீ காணும்னு நான் தேடி பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு இவளும் நம்ம ஹீரோ கையை போட்டு கடிச்சு விட்டுருவா. கடிச்சு விட்டது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு போக அங்க அந்த சிலுக்கு நான் உன் கூட பேசணும் உனக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்ல இவனும் என்ன சொல்லுன்னு கேட்பான். அதுக்கு இந்த சிலுக்கு உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும், உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், ஆனா நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க, அதுக்கு காரணம் என்ன, நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு ரொம்ப க்ளோஸா அவ கிட்ட போயிட்டு ஷர்ட்டை பிடிச்சு கேட்பா. நம்ம ஹீரோ சொல்லுவான் உனக்கே நல்லா தெரியும் உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது, அது மட்டும் இல்ல இனிமேல் என்னால தியான் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த சிலுக்கும் அழுதுட்டே என்ன நீ ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோயினி இங்க பாரு இதுக்கப்புறம் நிச்சயமா உங்க 2 பேராலையும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்ல அப்போ சொல்லுவான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு, உன்னாலதான் என் லைஃப்ல நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ போது நிறுத்து, அவளால ஒன்னும் இங்க எதுவும் மாறிடல, இதெல்லாம் நீ செஞ்ச தப்புதான், நீ எப்போ செல்ஃபிஷா யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்பயே எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், ஃபியூச்சர்ல நான் உன்னை பார்க்க கூட விரும்பல, நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ போறோம், இதுக்கு மேல எங்க லைஃப்ல நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு போக இவளும் அப்ப அழுதுட்டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க இவங்க அப்படியே கார் பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் பத்தி ரொம்ப ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சிலுக்கு ரொம்ப கோவமா காரை ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து அப்படியே 2 பேரையும் இடிக்க பாப்பா. அதை ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுருவான். இப்போ ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்புறம் அப்படியே கட் பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுவாங்க. அப்போ ஹீரோ படுத்து படுக்கையா இருப்பான். ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா யாங் பாட்டி அவங்களுடைய பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்களாம், நம்மள ஒரு நாள் இன்வைட் பண்ணிருக்காங்க, நம்ம கண்டிப்பா அங்க போகலாம், அது மட்டும் இல்ல அவங்க ரெசார்ட்ல நம்மள ஃப்ரீயாவே தங்க வைக்கிறேன்னு வேற சொல்லிருக்காங்க, நம்ம அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அது மட்டும் இல்ல நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டு அவ எனக்கு லெட்டர் போட்டிருந்தா, ஆனா இப்போ சாரி கேட்டு ஏன் நடக்க போகுது, இதுக்கு மேல நடக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, அவ அங்க ஜெயிலே இருந்து நடந்த தப்பெல்லாம் உணர்ந்து திரும்பி வந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இவன் இவ்வளவு பேசியும் நம்ம ஹீரோ கண்ணே திறக்கல. அப்புறம் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வரா. பார்த்தா அங்க நம்ம ஹீரோவை காணோம். இவளுக்கு செம்ம பயமாயிடுது. வெளியே ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க விண்டோ பக்கத்துல அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பான். 1 இயரா எழுந்துக்காதவன் இப்ப எழுந்திருக்கான். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த ஸ்டோரி எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்க இதோட இந்த எபிசோடு மட்டும் இல்லங்க இந்த டிராமாவே முடிச்சிடுறாங்க. ஆனா அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே பார்ட் 2 வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்ட் 2 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.